அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசுவோட நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன், ஞானிகளோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? ஞானிகளோடு உறவு வைத்து கொண்டிருக்கிறோமா? யார் இந்த ஞானிகள்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவனை பற்றி அறிந்தவர்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனை பற்றிய தெளிவான ஒரு அறிவை உடையவர்கள் தான் அந்த ஞானிகள். ஸோ ஞானம் உள்ளவனோடு கூட நாம் பழகிற பொழுது நாம் ஞானம் அடைகிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைகிறான். ஆனால் மூடனுக்கு தோழனாக இருந்து மூடர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மூடர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள் எல்லாரும் கூட பழகிறவர்கள் அப்படியே இருப்பார்கள். நண்பன் யார் என்று சொல்லும், உன்னை பற்றி சொல்லுன்னு சொல்வார்கள், அப்படி தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பூவோடு சேர்கிற நாரும் பார்த்தீங்களா, மனம் பெறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் அதனுடைய ஆப்போசிட்டாக எதிரியாக இருக்க காரியத்தை பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நாற்றமெடுத்த மக்களோடு வைத்திருக்கிற ஒரு வைத்திருக்கிற பிள்ளைகள் அப்படியே வாழ்வார்கள் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவனை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? ஞானத்தை தேடுகிறவர்களாக, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஞானம் என்பது கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை என்பது என்ன என்பதை மாத்திரமல்ல, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒழுக்கமுள்ள வாழ்க்கை என்ன, கடவுளுடைய கற்பனை நடந்து வாழ்க்கை, அவைகளை குறித்து நமக்கு சொல்கிற ஒரு காரியம். அப்போ ஞானம் யாருக்குரியது? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? யாரெல்லாம் தேடுகிறோமோ, ஞானத்தை தேடுகிறோமோ, கர்த்தரை தேடுகிறோமோ, கர்த்தரின் பிள்ளைகளை தேடுகிறோமோ, கர்த்தரின் ஊழியக்காரர்களை தேடுகிறோமோ, அவர்களோடு நாம் சஞ்சரிக்கிற பொழுது, உறவாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது, உறவு வைத்துக் கொள்கிற பொழுது நாம் ஞானம் அடைகிறோம் பாருங்கள். ஆகவே இறை ஞானம் என்பது ஒரு மறைக்கப்பட்ட ஞானம் கிடையாது. அந்த ஞானம் சுவிசேஷமாக இருக்கிற கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். வாட் இஸ் குட் நியூஸ்? கிரைஸ்ட் இஸ் த குட் நியூஸ். அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அந்த ஞானமானது நம் மறைத்து வைக்கப்படவே இல்லை. இயேசுவை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு, நல்ல கவனிங்க, அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, ஒரு கட்டுப்பாட்டுள்ள ஒரு உழைப்போடு கூட அந்த ஞானத்தை நாம் தேடுகிற பொழுது ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானம் நம் வாழ்க்கையிலே பெருகுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஞானவான்களுடைய ஐக்கியத்தில் நினைத்திருக்கிற பொழுது நாம் ஞானவான்களாய் மாறுகிறோம், நாமும் ஞானிகளாய் மாறுகிறோம், நாமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிகளாய் மாறுகிறோம். மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது பாருங்கள். ஸோ ஞானிகளுடைய ஐக்கியம், ஞானவனுடைய ஐக்கியம் என்பது ஒரு நல்ல திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக பிரசங்கிக்கிற, ஒழுக்கத்தை காட்டுகிற ஒரு நல்ல திருச்சபையில் உறுப்பினராக இருப்பது மாத்திரமல்ல, அங்கே போதிக்கப்படுகிற போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அந்த போதனைகளை கேட்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம் பாருங்கள். அந்த நல்ல திருச்சபையில் நாம் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, நம்மை ஞானியாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் பெருகுகிற பொழுது நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக தேவ ஞானத்தில் நாம் வாழ்ந்து அநேகரை தேவனுக்கு ஆதாயப்படுத்துவர்களாக இருப்போம் பாருங்கள். ஆகவே ஞானத்தில் வளர வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தில் வளர வேண்டும். ஸோ வசனமும் ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தில் பெருக செய்யும். இந்த காலை வேளையில் ஞானவான்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வீர்களா? ஞானிகளோடு சஞ்சரிப்பீர்களா? ஞானியவர்களை தேடி போவீர்களா? ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சியோடு நீங்கள், ஆர்வத்தோடு நீங்கள் தேடுவீர்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேத வசனமும் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களை உயர்த்தும். அநேக பேருக்கு நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீர்கள், அவர்களை கர்த்தருக்குள் நடத்துவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, இந்த காலை வேளையில் ஞானிகளின் சஞ்சாரத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, ஞானிகளின் சகவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீரே. ஆகவே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிற சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஞானிகளின் ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே. சபையிலே, நல்ல சபையிலே ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக இந்த ஞானத்தை நாங்கள் சம்பாதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுடைய நண்பர்கள் மூடர்களாக, துன்மார்க்கர்கள் இல்லாதபடிக்கு எங்கள் நண்பர்கள் அனைவரும் ஆண்டவரை ஞானவான்களாக இருக்கும்படி நாங்கள் பார்த்து கொண்டு நடக்க கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.